பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளது, சமாதானமுள்ளது, இணக்கமுள்ளது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் இணக்கமற்ற கிறிஸ்தவமாக இருக்கிறது. இரக்கமற்ற கிறிஸ்தவமாக இருக்கிறது. சுத்தமற்ற அருவருப்பான கிறிஸ்தவமாக இருக்கிறது. சமாதானமற்ற கிறிஸ்தவமாக இருக்கிறது. இவைகளுக்கு காரணம் என்ன? இவர்களுக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், கிறிஸ்தவர்களில் அநேகர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவ ஞானத்தினாலே நிரம்பினவர்கள், தேவ ஞானம் எங்களிலே நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒருவருக்கொருவர் ஒரே வீட்டிற்குள் இருக்கிற முழு குடும்பமும் கிறிஸ்தவ குடும்பம், தாய் தகப்பன், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், பேரப்பிள்ளைகள் எல்லோருமே ஒரே குடும்பம். ஆனால் அவர்களுக்குள் ஒருமித்த இணக்கமான போக்கு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, தாய் தகப்பனை குறித்த அக்கறை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அனுசரித்து போகிற உறவு மனப்பான்மைகள் இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாங்கள் தேவனை அறிந்தவர்கள், நாங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்கள், நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய வாய் வார்த்தைகளுக்கும் அல்லது இவர்கள் மேடைகளிலே கொடுக்கிற சாட்சிகளுக்கும் பிறரிடத்திலே அவர்களை சந்திக்கிறவர்களிடத்திலே சொல்லுகிற வாய் ஜாலங்களுக்கும் அதாவது வார்த்தை ஜாலங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கிற நிஜமான நிலைப்பாட்டிற்கும் பெருத்த வேறுபாடு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைய திருச்சபைகளிலே நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. எந்த சபை அந்த சபை என்று இல்லை. அது கத்தோலிக்க சபையாகட்டும், புரட்டஸ்டாண்ட் திருச்சபைகளாகட்டும், ஆவிக்குரிய திருச்சபைகளாகட்டும், அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் நிலைப்பாடு ஒன்றுதான். எல்லாம் வெளி வேடமும் பக்தி வேடங்களும். நாங்கள் பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்தாவியினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறவர்கள், எங்கள் ரட்சிப்பின் பாத்திரங்கள். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் தேவ ஆவியினால் நிறைந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நிறைந்திருக்கிறோம், தேவ ஞானத்தால் நிறைந்திருக்கிறோம், வேத அறிவு மிக்கவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். எல்லா திருச்சபைகளின் நிலைப்பாடும் அதுதான். அது போதகர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டும், தீர்க்க தரிசிகளாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட
குடும்ப வாழ்க்கையிலும் சரி, திருச்சபை அளவிலான அநேக குடும்பங்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்துவின் குடும்பமாக வாழுகின்ற திருச்சபை குடும்ப வாழ்விலும் சரி, இவர்களிடத்தில் இணக்கம் என்பதே இருப்பதில்லை. காரணம் என்ன? இவர்களிலே இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஞானம் பரலோகத்திற்குரியதல்ல, இது உலக ஞானம். இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவிகள் பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியோ அல்லது கிறிஸ்துவனாகிய சத்திய ஆவியோ அல்ல. இவர்கள் எல்லாம் ஆவி பெற்றிருக்கிறார்கள். உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது, அநேக ஆவிகள். அதை பட்டியலிடுவதற்கு இது நேரம் அல்ல. குறிப்பாக ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன். பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பரிசுத்தாவியின் வேடம் போடுகிற ஆவிகள். இந்த எல்லா ஆவிகளுமே பரிசுத்த ஆவி என்று தான் சொல்லுகிறது. ஆனால் அவர்களிடத்தில் நற்கனிகள் இல்லை. அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை போன்ற ஆவிக்குரிய நற்பண்புகளோ நற்கனிகளோ இல்லை. இவைகளிலிருந்து நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். குடும்பத்தில் கணவன் சொன்னால் மனைவி கேட்பதில்லை, மனைவி சொன்னால் கணவன் கேட்பதில்லை, பெற்றோர் சொன்னால் பிள்ளைகள் கேட்பதில்லை, மாமனார் மாமியார் சொன்னால் கேட்பதில்லை. பெற்றோர் சொன்னாலே கேட்காதவர்கள், கணவன் சொன்னாலே கேட்காதவர்கள் எப்படி மாமனார் மாமியார் சொன்னால் கேட்பார்கள், கீழ்ப்படிவார்கள்? ஆனால் இவர்கள் எல்லாம் ஆவி பெற்றவர்கள், இவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எப்படி ஏற்றுக்கொள்வது புரியவில்லை. இருக்கிறது போதும் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு கூடிய சமாதானம் அவர்களிடத்தில் இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். அடுத்த வீட்டுக்காரனை பார்க்கிலும் நான் சற்று உசத்தியாக இருக்க வேண்டும், உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான், நான் 2 கார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பொறாமை. தன்னை பார்க்கிலும் அயல் வீட்டுக்காரன் அல்லது திருச்சபையில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் உயர்ந்து விட்டார்களே என்கிற எரிச்சல், பொறாமை. இது பரிசுத்த ஆவியா இவர்களிடத்தில் இருப்பது. தேவனுடைய ஊழியத்தை தேவன் எப்படி செய்ய சொல்கிறார்? சுவிசேஷ ஊழியம் செய்ய வருகிறவன் தனக்கு உண்டானவைகளில் இருந்து எடுத்து செலவு செய்து சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை குறித்து ஏதாகிலும் சொல்கிறார்களா? கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தை குறித்து, அந்த இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலத்தை குறித்து, அந்த இரத்தத்தில் கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் இருக்கிற சத்திய ஆவியை குறித்து ஏதாகிலும் கற்பிக்கிறார்களா? தங்களுடைய மனிதாவி அருவருப்பின் அசுத்தமாய் போன, அருவருப்புகளினாலும் பொய்களினாலும் அருவருப்பாய் அசுத்தமாய் போன தங்களுடைய மனிதாவி புதுப்பிக்கப்படுவதை குறித்து, புதிதாக்கப்படுவதை குறித்து ஏதாகிலும் கற்பிக்கிறார்களா? இல்லை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்து விடுகிறது. எப்படி என்று தெரியவில்லை. எங்கிருந்து அந்த பரிசுத்த ஆவி வருகிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களிடத்திலே பொய்கள் விலகவில்லை. பழைய மாமிச இச்சைகளுக்கான இச்சைகள் சார்ந்த எந்த தீய பழக்க வழக்கங்களும் அவர்களை விட்டு விலகவில்லை. சிந்தனையில் மாற்றமில்லை, வாயின் வார்த்தைகளில் மாற்றமில்லை, செயலில் மாற்றமில்லை, நடத்தையில் மாற்றமில்லை. ஆனால் பக்தி வேடத்தில் மட்டும் மாற்றம் இருக்கிறது. பக்தி வேடம் மட்டும் மிக அலங்காரமாக இருக்கிறது. எப்படி இவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? குடும்பத்திற்குள்ளேயே சமாதானம் இல்லை,
இவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சபையில் ஐக்கியமாயிருக்கிற பல நூறு குடும்பங்களுக்கு எப்படி சமாதானத்தை கொடுப்பார்கள்? உதாரணமாக சொல்கிறேன், திருச்சபை போதகருடைய குடும்பத்திற்குள்ளேயே சமாதானம் இல்லை. அந்த போதகர் எப்படி கிறிஸ்துவின் சபையாகிய அநேக திருச்சபை குடும்பங்கள், பல நூறு குடும்பங்கள், 500 1000 குடும்பங்கள் இருக்கிற அந்த திருச்சபையாகிய குடும்பத்துக்குள்ளே எப்படி சமாதானத்தை அவர்களால் விதைக்க முடியும்? தன் குடும்பத்தையே செம்மையாக நடத்த தெரியாத ஒரு ஊழியன் நான் ஆவிக்குரியவன் என்று எப்படி சொல்ல முடியும்? தன்னிடத்திலேயே தனக்கு வருகிற வருவாய், தனக்கு குடும்பத்தில் இருக்கிற ஆஸ்திகள், தன்னுடைய பிற சம்பாத்தியங்கள், தன் ஊழியத்தின் மூலமாக வருகிற மாத வருவாய் அல்லது காணிக்கை போதும் என்கிற நிறைவு அவனிடத்தில் இல்லை. இன்றைக்கு இவ்வளவுதான் காணிக்கை வந்ததா? அங்கே சமாதான குறைவு இருக்கிறது. இவனிடத்தில் என்ன ஆவி இருக்கிறது? இவன் பெற்றுக்கொண்ட ஆவி எது? இவன் மற்றவர்களுக்கு கூவி கொடுக்கிற ஆவி எது? பொருளாசையின் ஆவி தானே, பண ஆசை தானே, பண ஆசையின் ஆவியை தானே, மனம் இச்சி விரும்புகிற பொருளாசையை தூண்டுகிற ஆவிகள் தானே. இது எப்படி பரிசுத்தாவியானவர் என்று, பரிசுத்தாவியின் நிறைவு என்று சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு எழுதின நிருபம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களில், இயேசு கிறிஸ்துவின் தாயினிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களில் ஒருவனாகிய யாக்கோபு என்கிற ஜேம்ஸ் என்பவர் எழுதுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரையான வசனங்களிலே விதமாக கூறுகிறார். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, உங்கள் இருதயத்திற்குள்ளே தங்களை ஆவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடி பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே, நான் கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவின் சபையிலே ஐக்கியமாயிருக்கிறவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் மனதிலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், அதாவது குடும்பத்திற்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றார் பிள்ளைகளுக்குள்ளே, மாமன் மாமியாருக்குள்ளே, மருமகள் மருமகனுக்குள்ளே, உங்கள் சுய குடும்பத்திற்குள்ளேயே ஒருவரை குறித்து ஒருவர் கசப்பான வைராக்கியத்தை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவி அல்ல. உங்களிடத்தில் செயல்படுவது அல்லது நீங்கள் நடத்தப்படுவது பரிசுத்த ஆவியினால் அல்ல, அல்லது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை கற்பித்து நடத்துகிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவியாகிய சத்திய ஆவியினால் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலத்தினாலோ கிறிஸ்துவின் ஆவியினாலோ அல்ல என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், ஒருவரை குறித்து இன்னொருவரை குறித்து விரோத மனப்பான்மை, சொந்த சகோதரர்களுக்குள்ளே விரோத மனப்பான்மை, உடன் பிறந்த சகோதரிகளுக்குள்ளே விரோத மனப்பான்மை, அதை குறித்த வைராக்கியம், என்னை எப்படியாவது பழிதீர்த்துவிட வேண்டும் என்கிற வைராக்கியம், இது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. அதிலும் நாங்கள் ஆவியை பெற்றவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு இது அழகல்ல. அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை மறைத்து அதற்கு கண்களும் காதுகளும் கால்களும் கைகளும் வைத்து அதை ஊதி பெரிதாக்கி
இல்லாத ஒன்றை இருப்பது போல கட்டமைக்கிறீர்களோ அங்கே பொய் புகுந்து விளையாடுகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, சத்தியத்திற்கு விரோதமாய் நடந்த உண்மைக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாய் நீ பொய்யாய் கொஞ்சம் கூட்டி இணைத்து பொய் சொல்லுவாயானால் நீ கிறிஸ்தவன் அல்ல. உன்னிடத்தில் பரிசுத்தாவியின் நிறைவு இல்லை, நீ பரிசுத்தாவியினால் நடத்தப்படவில்லை, அல்லது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை கற்பித்து நடத்துகிற கிறிஸ்துவனாவியாகிய சத்தியாவியினால் நீ நடத்தப்படவில்லை என்பதை அறிந்து கொள். இப்படிப்பட்ட ஞானம் 15ஆம் வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? இடத்துக்கு இடம் மாற்றி மாற்றி பேசுகிற, ஆளுக்கு ஆள் மாற்றி பேசுகிற, உண்மையை மறைத்து பல பொய்களை பிணைத்து புகுத்தி பொய் சொல்லுகிற, அந்த வைராக்கியமும் விரோதமும் குரோதமும் கொலைபாதக எண்ணமும் நிறைந்திருக்கிற இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், அதாவது பரலோக பிதாவினிடத்திலிருந்து, பரலோக தகப்பனிடத்திலிருந்து, பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் உலக ஆடம்பர வாழ்வியல் சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும், ஜென்ம சுவாபமாகிய உங்கள் பிறப்பு, நான், நீங்கள், மற்றவர்கள், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அனைவருடைய ஜென்ம சுவாபம், ஜென்ம பிறப்பு, ஜென்மம் எது? நீங்கள் அநேக தீர்க்க தரிசன வசனங்களை பார்க்கலாம். அவைகளை நான் சுட்டிக்காட்டுவதற்கு இங்கே வரவில்லை. மனுஷர் அனைவரும் சுபாவ அன்பற்றவர்களாய், ஜென்ம சுபாவமாகிய மிருக குணம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஜென்மம் மிருக குணம். இதனால் தான் டார்வின் சொன்னான், மனிதன் மிருகமாகிய, காட்டு மிருகமாகிய குரங்கில் இருந்து வந்தவன். குரங்கு புத்தி, மிருக குணம், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற மிருக குணம். இந்த மிருக குணம் மாறாதவர்கள் பிசாசின் வித்துக்களாய், சாத்தானுடைய வித்துக்களாய் இருக்கிறார்கள், மிருக வித்துக்களாய் இருக்கிறார்கள். இந்த மிருக வித்து என்றால் பழைய காட்டு மிருகமாகிய 4 கால்களால் நடந்த மிக பிரம்மாண்டமான டைனோசரஸ் போன்ற நச்சு பாம்பின் வித்துக்களாய் இருக்கிறார்கள். வேதாகமத்திலே சுட்டிக்காட்டப்படுகிற அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் வயிற்றினால் இப்பொழுது நீங்கள் பூமியிலே ஊறுகிற வலுசர்ப்பம் கொண்டதல்ல. தேவன் அதை சபித்தார். நீ இனி கால்களால் நடந்து செல்லாமல் உன் வயிற்றினால் ஊர்ந்து திரிவாய் என்று, மண்ணை, பூமியின் மண்ணை நக்குவாய் அல்லது பூமியின் மண்ணை தின்பாய் என்று அதை சபித்தார். அது டிராகன். 4 கால்களால் நடந்து திரிந்த ஒரு மிகப்பெரிய காட்டு மிருகம்தான் பழைய நச்சு பாம்பாகிய வலுசர்ப்பம். அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறீர்கள்? இந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் குணாதிசயங்கள் ஆதி முதற்கொண்டு பொய்யனும், பொய்க்கு பிதாவும், மனுஷ கொலைபாதகனுமாய் இருக்கிற இதே சிந்தைகளை தன் உள்ளத்திலே வைத்து அடக்கி வைராக்கியத்தோடு, குரோதத்தோடு, பொறாமையோடு, எரிச்சலோடு குடும்பத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறான்? எப்படி நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான்? எப்படி நான் கிறிஸ்தவன் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறான்? எப்படி நான் ஆவியை பெற்றவன் என்று சொல்லுகிறான்? எப்படி நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான்? பொருளாசையை பின்பற்றி போய் லௌகீக ஞானத்தினாலும் உலக மாம்ச பிரகாரமான ஆடம்பர வாழ்வியல் சார்ந்த சம்பந்தமான ஜென்ம சுவாபத்திற்குரிய காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் சந்ததி, மிருக குணம் கொண்ட பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனம். நீ விட்டு வந்த கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு முன்பு சிலைகளிலும் விக்கிரகங்களிலும்
விக்கிரக தோப்புகளிலும் கல்லறைகளிலும் பிரேத குழிகளிலும் பிசாசுகளை, மரித்து போன ஆவிகளையும் பிசாசுகளையும் பேய்களையும் நீங்கள் அறிந்திராத தேவர்களை ஆராதித்தீர்களே, அந்த வைத்தனத்திற்குரியதுமாய் இருக்கிறது. அப்படியானால் இவர்களிடத்தில் இருக்கிற ஆவி எது? இவர்கள் எந்த ஆவிகளால் நடத்தப்படுகிறார்கள்? இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அபிஷேகமாய் கொடுக்கிற ஆவிகள் எது? பேய்கள், பிசாசுகளின் ஆவிகள், பரிசுத்த ஆவி அல்ல. அதற்கு ஒரு சாயம் பூசிக் கொள்ளுகிறார்கள். பொருளாசையின் ஆவி, வேசித்தன ஆவி, பொய்யின் ஆவி, குறி சொல்கிற ஆவி, பணம் சம்பாதிக்கிற ஆவி, சம்பாத்திய தொழிலாக, ஆதாய தொழிலுக்காக கவர்ச்சிகரமாக, வசீகரமாக செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனங்களாக சொல்லி காணிக்கை வாங்குவதற்காக வேஷம் போடுகிற பேய்களின் ஆவிகள், அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், தங்களை அவதார புருஷர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். எப்படி? சாதாரண மனிதர்கள். நேற்று வரை என்னை போல, உங்களைப் போல இருந்தவள் இன்று சொல்லுகிறாள், நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன், நான் ஆவியை பெற்றவன், நான் வரம் பெற்றவன், நான் பேய் விரட்டுகிறதற்கு வல்லமை உள்ளவன், நான் பிசாசு துரத்துகிறவன், நான் வியாதிகளை குணப்படுத்துகிறவன். ஆனா அவனுக்கு வீட்டில் பிசாசு பிடிச்சு சாகுது, அவனுக்கு நோய் வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறான். ஜனங்களுக்கு சொல்லுகிறான், உனக்கு வியாதியா? என்னிடத்தில் வா, நான் ஜெபிக்கிறேன், வியாதியை குணப்படுத்துகிறேன், எனக்கு வியாதி குணமாக்கும் வரம் இருக்கிறது. உனக்கு உபத்திரவமா? உன் வீட்டிலே பிசாசுகளின் உபத்திரவமா? நான் பிசாசு துரத்துகிற வரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்? நான் அவதார புருஷனாகிவிட்டேன். என்ன ஆகிட்டேன்? அவதார புருஷனாகிவிட்டேன். அவதார புருஷர்கள் எல்லாம் யார்? இந்த பழைய நச்சு பாம்பாய், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 7 தலைகளில் ஒவ்வொரு தலைகளும் தங்களை அவதாரங்களாக காட்டிக்கொள்ளுகிறது. பிசாசுகள் தான் அவதாரம் எடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவதாரம் எடுக்க மாட்டார். உனக்குள்ளில் வந்து உன்னிலிருந்து உன் குணாதிசயங்களை, உன் மனித பண்புகளை, மிருக குணங்களை எல்லாம் மாற்றி, உன் இருதயத்தின் சிந்தனைகளை பரிசுத்தமாக்கி, உன் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து, உன் இருதயத்தை புதிதாக்கி, புதிய இருதயத்தை உனக்கு தந்து, பழைய இருதயத்தை எடுத்து விட்டு புதிய இருதயத்தை உனக்கு தந்து, உன்னுக்குள்ளே இருந்த அந்த உன் ஜீவனாகிய அந்த ஆவியை புதுப்பித்து புதிய ஆவியாக மாற்றி, உன் சிந்தையை மாற்றி, உன் செயல்களை மாற்றி, உன்னை முழுவதுமாக மாற்றுருவாக்கம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னிலிருந்து செயல்படுகிற போது நீ தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீயே வரம் பெற்றவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து செயல்படுகிறார், உன்னை நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடும் முன்பே பிசாசுகள் நடுங்கி ஓடும். உனக்குள்ளிலும் உன் வீட்டுக்குள்ளிலும் பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் இருக்கிற வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். ஏன்னா அங்க இருக்கிறது அசுத்த ஆவிகள் தான், பிரிவினைகளின் ஆவிகள் தான், பொய்யின் ஆவிகள் தான். ஒருவர் சொல்லுகிற பொய் மற்றவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவனும் பொய் சொல்லுவானே, இதே பொய்யே அவனும் சொல்லுவான், அவளும் சொல்லுவா. நீ ஒன்னும் புதுசா சொல்லல, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுவது கட்டுக்கதைகள், நீங்கள் சொல்லுவது பொய்கள். ஆனால் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? காணிக்கைகளுக்காக, உலக புகழுக்காக, உங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக, உங்கள் மனதின் விருப்பங்களை பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்வதற்காக, உங்கள் இருதயத்தின் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, நான் ஆவி பெற்றவன், நான் பரிசுத்தாவியினால் நிறைந்தவன், நான் வரம் பெற்றவன், நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன், நான் பேய் விரட்டுகிறவன், நான் பிசாசு துரத்துகிறவன், நான் வியாதி குணப்படுத்துகிறவன் என்று அவதாரம் எடுத்து விடுகிறீர்கள். தினந்தோறும் ஒரு அவதாரம். உங்களை இந்த ஏமாளி சத்திய வசனம் அறியாத, வசன விளக்கம் என்னவென்று அறியாத இந்த ஏமாளி பெயர் கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறதே, ஆசீர்வாதங்களுக்காக, சமுதாய அந்தஸ்திற்காக கிறிஸ்தவர்களாகிவிட்ட கூட்டம் இருக்கிறதே, விட்டில் பூச்சிகளைப் போல வெளிச்சமும் காண்கிற இடங்களில் எல்லாம் வந்து விழுந்து செத்து மடிந்து போகிறதே, அது போன்ற
முட்டாள் மூடர் கூட்டமான கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்களின் கூட்டம் உங்களை நம்புகிறார்கள். தங்கள் உழைப்பின் பலனாகிய பணத்தை உங்கள் காலடிகளிலே கொண்டு கொட்டுகிறார்கள், காணிக்கைகளாக, நன்கொடைகளாக. ஏமாற்றி பிழைக்கிற கூட்டமாக இருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் விலகி ஓடிவிடுங்கள். உனக்கு பரலோக ராஜ்யமும் இல்லை, உனக்கு கிறிஸ்துவனாவியும் இல்லை, நீ ரட்சிக்கப்படுவதும் இல்லை, நீ மனம் திரும்புவதும் இல்லை. நீ பக்தி வேடம் போடுவதற்குரியவன். பக்தி வேடம் உன்னை அழிவின் குழியிலே கொண்டு இழுத்து கொண்டு செல்லும், நரகத்தின் வாசலுக்கு உன்னை இழுத்து செல்லும். நீ போடுகிற பக்தி வேடம் மறந்து விடாதே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு 3:16 சொல்கிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அங்கே என்ன உண்டு? கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. எந்த குடும்பத்துக்குள்ள ஆவியை பெற்றவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பக்தி வேட கிறிஸ்தவ கூட்டமே, உங்களுக்குள்ளே வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ உங்கள் குடும்பங்களிலே இருக்கிறதென்றால், உங்கள் திருச்சபைகளிலே இருக்கிறதென்றால், அங்கே கலகங்களும் சகல துர்ச்செய்களும் உண்டு. அது போதகர் குடும்பமாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியின் குடும்பமாக இருந்தாலும் சரி, அப்பாத்தாளனுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, மறுபடி பிறந்த பரிசுத்தவானுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே துர்ச்செய்கைகளும் உண்டு, தீய செயல்கள் அங்கே உண்டு. பிறரை அழிக்கிற, ஒருவருக்கு விரோதமாய் விரோதம் எழும்பி ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற, ஒருவருக்கு விரோதமாய் பில்லி சூனியம் செய்கிற, பேய்களை ஏவி விடுகிற, தன்னிடத்தில் இருக்கிற அசுத்தாவியை உபவாசம் என்கிற போர்வையை தரித்துக் கொண்டு நான் உபவாசம் இருந்து ஜபிக்கப் போகிறேன் என்று சொல்லி விளக்கை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழ்ந்திருந்து முணமுண என்று ஓதுகின்ற குறிகாரர் கூட்டமாய் தன்னிடத்தில் இருக்கிற அசுத்தாவிகளை பிறன் மேல், தன் வைராக்கியம் கொண்டிருக்கிற அடுத்தவன் மேல், எதிரியின் மேல், தன் சகோதரனின் மேல், சகோதரியின் மேல், பெற்றோரின் மேல், மாமனார் மாமியாரின் மேல் ஏவி விடுகிற உபவாசக்காரர்களே, மனம் திரும்புங்கள். அங்கே சொல்லுகிறார் யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. எங்கிருந்து வருகிற ஞானம்? பரம், பரலோகம், வானுலகத்திலிருந்து, வானாதி வானங்களின் உன்னதங்களிலிருந்து, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து, பரலோக பிதாவின் மடியிலிருந்து, பரலோக பிதாவினிடத்திலிருந்தும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கும். நான் சொல்லலைங்க, யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான். யாக்கோபு சொல்லுகிறான், பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கும். நீங்க சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நான் சொல்வதல்ல. நான் சொன்னால் குறை கூறுவதாக, குற்றம் காண்பதாக மாறிவிடும். நீங்களே உங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உங்கள் அனுதின வாழ்க்கையில் நீங்கள் தூக்கம் எழும்பினது முதல் படுக்கைக்கு செல்லுகிறது வரை, விடியற் காலத்திலே படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவிலே திரும்ப படுக்கைக்கு செல்லுவது வரை, படுக்கையிலே நீங்கள் தியானிக்கிறது வரை, சிந்திக்கிறது வரை, உங்கள் மனதின் சிந்தனைகள் அனைத்தையும் நீங்கள் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது அது உங்களுக்கே புரியும். உன்னை அது உருவ குத்தி கொண்டே இருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கும், பின்பு சமாதானமும். முதலாவது அது சுத்தம் உள்ளதாய், பரிசுத்தமானதாய் இருக்கும். ஏன்? பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானத்தின் ஆவி முதலாவது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். அதான் சுத்தம் உள்ளதாயும். அந்த பரிசுத்தமுள்ள ஆவி, பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஞானம் உன்னிடத்தில் வந்தால் அது சமாதானத்தை உன் குடும்பத்திற்குள்ளே முதலாவது உனக்குள்ளே கொண்டு வரும், இரண்டாவது உன் குடும்பத்திற்குள்ளே கொண்டு வரும்.
குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ளே கொண்டு வரும். மூன்றாவது நீ கூடி வருகிற திருச்சபைக்குள்ளே கொண்டு வரும். நான்காவது இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வரும். வருதா எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவனால எங்கேயாவது சமாதானம் வந்திருக்கா? சிந்தித்து பாருங்கள். பணம் வந்திருக்கு. ஒன்றுமில்லாதவனாக கிழிஞ்ச நிக்கர் போட்டுட்டு வந்தேன், கிழிஞ்ச டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போனேன், கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன். இன்று தினம் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். விதவிதமான கோட்டு, சூட்டு, கண்ணாடி, பேண்டு, ஷூ, செருப்பு, செப்பல், விலை உயர்ந்த ஆடம்பரமான வஸ்துக்களை பயன்படுத்தும் அளவுக்கு கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஓநாயே, நான் கேட்கிறேன், உன்னிடத்தில் இறங்கி வந்திருக்கிற தேவ ஞானம் அல்லது தேவ ஞானத்தை அருளுகிற பரலோகத்தின் பரிசுத்த ஆவி பரிசுத்தம் உள்ளதா? நீ பரிசுத்தமாய் வாழுகிறாயா? உன் கண்களிலே இச்சை இல்லை, உன் செவிகளிலே இச்சை இல்லை. வசீகரமான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கேட்பதற்கு, கவர்ச்சியான பெண்களை பார்ப்பதற்கு உன் கண்களிலே இச்சை இல்லை, உன் காதுகளிலே இச்சை இல்லை. நீ எப்படி பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறாய்? உன் வாயிலிருந்து உண்மை வருகிறதா? இல்லை சத்திய வசனத்தையே பொய்யாக மாற்றுகிறாயா? உன் விருப்பம் போல் நீ அறிந்திருக்கிற உலக ஞானத்தினால் சத்திய வசனத்தை பொய்யாக மாற்றுகிற துன்மார்க்க ஊழியர்களே, சுவிசேஷகர்களே, துன்மார்க்கமாய் வாழுகிற கிறிஸ்தவர்களே, உங்களிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, உங்களிடத்தில் உண்மை இருக்கிறது, உங்களிடத்தில் சமாதானம் இருக்கிறது. நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்தது சாந்தம். சாந்தம்னா எல்லாரையும் அனுசரித்து செல்லுகிற, அரவணைத்து செல்லுகிற சாந்த குணம். கோபமே வரக்கூடாது. கோபமே, நீ கிறிஸ்தவன் ஆனால், இயேசு கிறிஸ்து சொன்னால், உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் உன் இடது கன்னத்தையும் காட்டு என்று சொன்னார். சாந்தம். அடிக்கப்படும் வரைக்கும், சிலுவையில் அடிக்கப்படும் வரைக்கும் அவர் சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். உன்னிட்ட இருக்கு. நீ சொல்றதெல்லாம் பச்சை பொய் என்று நான் உன்னை பார்த்து சொன்னால் உன் வாயில கேடுகட்ட கெட்ட வார்த்தைகள் வருகிறது. உடனே எழுந்தி ஆவேசமாக பேசுகிறாய், கைய கால நீட்டுற. நீ பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிறாய், பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற தேவ ஞானத்தினால் நிறைந்திருக்கிறாய். இல்ல, உன் இருதயத்திற்குள்ளே பாவம், அசுத்தம், அருவருப்பு, இச்சை, வேசித்தனம், பொய், பித்தலாட்டம் நிறைந்து கிடக்கிறது. திறக்கப்படாத பிரேத குழியாக உன் இருதயம் இருந்து கொண்டிருக்கிறது. அழியின் நாற்றம் எடுக்கிற நீ பரிசுத்தவான் வேடம் போடுகிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். பக்தி வேடங்கள் வேண்டாம் கிறிஸ்துவுக்கு. உலகத்தின் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். எந்த நாள், எந்த மணி நேரத்திலே, எந்த நிமிடத்திலே எது சம்பவிக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுதே கிருபையின் காலத்தின் முடிவடையும் முன்பு மனம் திரும்புங்கள். பக்தி வேடம் போட்டது போதும். நான் கிறிஸ்தவன் என்று மார்பு தட்டியது போதும். நான் தீர்க்கதரிசி, உலக தீர்க்கதரிசி என்று புகழாரம் சூட்டியது போதும். நான் அவதார புருஷன் என்று பற்பல பட்டப்பெயர்களை கொண்டு அவதாரம் எடுத்தது போதும். மனம் திரும்பு பாவியே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்லுகிறார், இணக்கமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, என் குடும்பத்துக்குள்ளேயே, உடன் பிறந்த சகோதர சகோதரிக்குள்ளேயே, கணவன் மனைவிக்குள்ளேயே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயே விட்டு கொடுத்து செல்கின்ற இணக்க சுவாபம் உங்களிடத்தில் இல்லையே கிறிஸ்தவர்களே. பின் எப்படி உங்களிடத்தில் சகோதர சிநேகம் நடைபெற்றிருக்கும்? இணக்கமற்றவர்களாயிருக்கிறீர்களே. பெற்றோருக்கு பிள்ளைகள் இணங்கவில்லை, கணவனுக்கு மனைவி இணங்கவில்லை, மனைவிக்கு கணவன் இணங்கவில்லை, மாமனாருக்கு மருமகள் இணங்கவில்லை, மாமனார் மருமகள் கவனிக்கவில்லை.
இணக்கமில்லையே. உன்னை பெற்ற தாயை போலத்தான் உன் கணவனை பெற்ற தாயும். அதை கூட உனக்கு சிந்திக்க மனமற்ற கிறிஸ்தவ பக்தி வேடம் போடுகிற முட்டாள் மூட கிறிஸ்தவர்களே, அருவருப்பும் அசுத்தமும் வேசித்தனமும் நிறைந்தவர்களே, பொருளாசையும் அகங்காரமும் ஆணவமும் பெருமையும் நிறைந்த அவதாரிகளே, சற்று நிதானமாக உங்களை யோசித்து பாருங்கள். நீ ஏழை என்றில்லை, நீ பணக்காரன் என்றில்லை, நீ உயர் ஜாதியான் என்றில்லை, நீ இழிந்த ஜாதியான் என்றில்லை, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றில்லை, நீ புறக்கணிக்கப்பட்டவன் என்றில்லை. எல்லா உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஒன்று போலவே. இந்த குணங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல, உயர்ந்தவர்களும் இல்லை, பரிசுத்தவன்களும் இல்லை. நீங்க ஒன்னும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரல. நீங்க யாரும் இங்கு யாரும் எந்த கிறிஸ்தவனும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரவில்லை. நீங்கள் அதை முதல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், இரக்கத்தாலும், அதாவது ஒருவர் விழுந்து விட்டால் ஓடோடி சென்று அவரை தூக்கி விடுகிற, கையிலாக கொடுத்து தூக்குகிற இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் பசியோடு இருந்தால் தான் உண்ணுகிற உணவை ஆகிலும் அவருக்கு கொடுத்து அவரை பசியாற்றுகிறவராக இருக்க வேண்டும். செய்வீங்க? இரக்க குணம் என்பதே இல்லை கிறிஸ்தவர்களிடத்தில். நீ அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தால் அல்லது ஒரு நிறுவனத்திலே மிகப்பெரிய பதவியிலே இருந்தால் உன்னை நாடி வருகிற ஒரு தொழிலாளியை அல்லது சக மனிதனை என்ன செய்கிறாய்? நீ அவன் வீட்டில் உடுக்க துணி இல்லாம, குடும்பத்தை கவனிக்கவே வழி இல்லாம, தனக்கு சேர வேண்டிய மாத சம்பளத்தையோ அல்லது தன் சொத்தையோ பெற்றுக்கொள்வதற்காக உன்னிடத்தில் வருகிறான். நீ அவனிடத்துல கைக்கூலி வாங்குறிய, கையை நீட்டுறிய, குசாம. வெக்கம் இல்லை உனக்கு? உனக்கு இரக்கம் இருக்கு? கைக்கூலி லஞ்சம் உனக்கு கொடுத்தாத்தான் நீ அந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடுற. கையெழுத்து போடுறது அவ்வளவு வேலையே அவனுக்கு. இரக்கம் இருக்கு உனக்கு? நியாயமாய் சம்பாதிக்கிறாய், நீ நேர்மையாய் நீதியாய் பரிபாலனம் செய்கிறாயா? நீ திருச்சி போதகராக கூட இருக்கலாம், நீ வேறாயராக இருக்கலாம். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு இரக்க குணம் இருக்க வேண்டும். இருக்கா? நான் நிறைய வீடுகளில் பார்த்திருக்கேன். பெற்ற தகப்பன் தடுமாறி விழுந்து கிடப்பான், புள்ள மரம் போல நின்றுட்டு இருப்பான். மாமியார் தடுமாறி விழுந்து கிடப்பா, மருமகம் மரம் போல நின்றுட்டு இருப்பா. விழுந்தது போல எலும்பு. இவையெல்லாம் பரிசுத்த வாட்டிகள், இவர்களெல்லாம் தீர்க்க தரிசனிகள், இவர்களெல்லாம் போதக பிதாக்கள். நாரிப்போன கிறிஸ்தவமே, யாரிடத்தில் வேடம் போடுகிறீர்கள்? தேவன் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன் உலக பிரகாரமாக நீ நடப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களையும், உன் அனைத்து சிந்தனைகளையும், அனைத்து நடக்கை முறைகளையும், வாழ்வியல் முறைகளையும் அவர் கண்காணித்து எல்லாமான அவைகள் உன் இருதய பலகையிலேயே பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. வேறு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ பேசுகிற, நீ சிந்திக்கிற, நீ பேசுகிற, நீ நடக்கிற, நீ செய்கிற அனைத்து காரியங்களும் உன் இருதய பலகைக்குள்ளே, உன் மனவெளி ஒளித்துறை என்கிற கண்ணாடி பேழையிலே பதிவாகி கொண்டே இருக்கிறது. எங்கும் ஒளித்து ஓட முடியாது. அவைகளே உனக்கு சாட்சி சொல்லும். உன்மேல் குற்றம் சுமத்துவதற்கு சாத்தான் அங்கே வர வேண்டியதில்லை. நீ சகரியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தால், பிரதான ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசுவாவுக்கு வலது பக்கத்திலே அவனுக்கு விரோதம் செய்யும்படியாய், அவன் மேல் குற்றம் சுமத்தும்படியாய் சாத்தான் நின்று கொண்டிருந்தான். இந்த யோசுவாவோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக யோசுவா நிற்கிற போதே அவன் மேல் குற்றம் சுமத்துவதற்காக, அவனுக்கு விரோதம் உண்டாக்கும்படியாக கலகக்காரனாகிய சாத்தான் யோசுவாவுக்கு வலது பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். இங்கே நியாய தீர்ப்பு நாளிலே சாத்தான் அங்கே நிற்க மாட்டான் உன்மேல் குற்றம் சுமத்துவதற்கு. உன் தீய நடத்தையை, உன் அருவருப்பான வாழ்க்கை முறையை
குறித்து உன்மேல் குற்றம் சுமத்துவதற்கு அவன் சாத்தான் அங்கே இருக்க மாட்டான். சாத்தான் அதல பாதாளத்திலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருப்பான். உன் மனசாட்சியே உனக்கு விரோதமாக, உன் மனசாட்சி எனப்படுகிற ஆழ்மனதின் மனவழி ஒளித்திரையே, அந்த கண்ணாடி பிழையே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கண்ணாடி கடலிலே ஒளித்திரையிட்டு காண்பிக்கப்படும். எங்கே முகத்தை வைத்துக் கொள்ளுவாய்? பக்தி வேடம் போடுகிறாய், பரிசுத்த வேடம் போடுகிறாய், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பரிசுத்தவான் மறுபடி பிறந்த போக்கிரி ஓனாய் என்று பக்தி வேடம் போடுகிறாய். மறுபடி பிறந்திருக்கிறாயா? நான் கேட்கிறேன், உன் பழைய சிந்தனைகளோ பழைய குணங்களோ அடுத்தவன் பாக்கெட்ல இருக்க பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை என்று பிடுங்கிக் கொள்ளுகிற இந்த போக்கிரித்தனமோ உன்னை விட்டு மாறவில்லையே. பழைய பாவ மனுஷன் உனக்குள் இருந்து சாகவில்லையே. நீ எப்படி மறுபடி பிறந்து விட்டாய்? பக்தி வேடதாரியே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ போலிகளே, பெயர் கிறிஸ்தவர்களே, சம்பாத்திய கிறிஸ்தவர்களே, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே சொல்லுகிறார், இரக்கத்தாலும் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும். எத்தனை நற்கனிகள் உண்டு தெரியுமா உனக்கு? ஆவிக்குரிய வரங்கள் 9 உண்டு. அதுபோல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய நற்கனிகளும் 9 உண்டு. உங்களுக்கு எல்லாம் புணவாக்கு மரம் இருக்கு, பேய் விரட்டு மரம் இருக்கு, அந்நிய வாசை வரம் இருக்கு, தீர்க்க தரிசன வரம் இருக்கு, ஜபிக்கிற வரம் இருக்கு, பிரசங்க வரம் இருக்கு, தேவ ஞானத்தை போதிக்கிற வரம் இருக்கு. இதுல ஏதாவது பரலோகத்திலிருந்து வந்தது? எச்ச பொறுக்கிகளே. அப்படின்னா அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிற ஆவியின் கனியோ, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்லுகிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய இந்த 9 நற்கனிகளும் உங்களிடத்தில் இருக்க வேண்டுமே. ஒண்ணும் இல்லையே. காவாலிகள், உயின் பிள்ளைகள், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் சந்ததிகள். நீங்கள் தேவனுடைய வித்துக்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல. உங்களை நீங்களே அவதார புருஷர்களாக மாற்றிக்கொண்டீர்கள். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவ கூட்டமும் அவர்கள் எவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களைப் போலவே வேடம் போடுகிறது. அவர்களிடத்தில் ஆவி அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிற அனைவரும் அவர்களிடத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளையே, பொய்யின் ஆவிகளையே, பிசாசுகளின் ஆவிகளையே, பெய்த்தனத்திற்கடுத்த பேய்களின் ஆவிகளையே அபிஷேகங்களாய் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்களும் இவர்களைப் போலவே விதை விதைத்தவனை போலவே விதைகளும் இருக்கும். நீங்கள் ஒரு காலம் கிறிஸ்துவின் வித்தாக மாற முடியாது. தேவனுடைய வித்துக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாக மாற முடியாது. மாறணும்னா மனம் திரும்பணும், அடிப்படை மனம் திரும்பணும். உன் பழைய பாவ மனுஷன், பாவ மாமிசத்தின் இச்சைகள் அடங்கிய, இச்சைகள் நிறைந்த பிரேத குழியாகிய அந்த இருதயம் திறக்கப்பட வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும். நீ பாவி என்பதை உணர வேண்டும். நீங்கள் பாவிகள் என்பதை மறந்து விட்டீர்கள். நாங்கள் மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள், அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிறத பறித்தெடுக்கிற பரிசுத்தவான்கள் என்று இடம் போட தொடங்கி விட்டீர்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்களே குறிகத்தான் போறீங்க. மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நீங்க போகல. மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு விலகணும், ரட்சிக்கப்படணும் என்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவ பயலும் போகல. எல்லாம் குறி கேட்கறதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தான் பார்க்க போறேன். விடிஞ்சு இருட்டுனா நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா, லட்சாதிபதி ஆக முடியுமா என்று பார்க்கத்தான் போகிறாய். ரட்சிக்கப்படணுங்கிற நோக்கத்தில் நீ ஆலயத்துக்கு போகல, கிறிஸ்தவன் ஆகல என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.
இங்கே சொல்லுகிறார், நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் இருக்கு. பட்சபாதம், பாரபட்சமே இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்தவனா, இந்துவா, முஸ்லீமா, அந்நியனா, உயர்ந்த ஜாதியானா, இழிந்த ஜாதியானா, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனா, தாழ்த்தப்பட்டவனா, பிற்படுத்தப்பட்டவனா, உயர்ந்தவனா, பிராமணனா, பரிசுத்தவானா, பரிசுத்தம் இல்லாதவனா என்கிற வேறுபாடே உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் வேறுபாடு பார்க்கிறவர் அல்ல, பரிசுத்தத்தில் வேறுபாடு பார்க்கிறார். நீ பரிசுத்தத்தில் வேறுபாடு பார்க்கிறாயா? நீயே அருவருப்பானவனாய் அசுத்தாவிகளால் பிரேத குழிகளைப் போல நிறைந்திருக்கிற பிரேத குழியாய் இருந்து கொண்டு பக்தி வேடம் போடுகிற பட்சிக்கிற ஓநாய்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் தராதரம் பார்க்கிறீர்கள், பாரபட்சமாய் நடக்கிறீர்கள். 5000 ரூபாய் காணிக்க கொடுத்தா அவனை பிடிச்சு மேடையில ஏத்துவ. 5 ரூபாய் காணிக்க கொடுத்தா பிச்சைக்காரப்ப 5 ரூபாய் போட்டிருக்கான்னு இல்ல. நீ வாயை திறந்து சொல்லலைன்னா மனசுக்குள்ள சொல்ற. இயேசு கிறிஸ்து காணிக்கை பட்டி அருகிலே அமர்ந்திருந்தார். எல்லோரும் தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தில் இருந்து அதிகமாய் போட்டார்கள், மிகுதியாய் போட்டார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார், அவருக்கு பார்க்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு ஏழை தாய், விதவை தாய், தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த அனைத்தையும் 2 காசு, 2 வெள்ளி காசு, அந்த 2 வெள்ளி காசு அதை காணிக்கை பெட்டியிலே போட்டால் அவர் சொன்னார், சாட்சி சொன்னார் அவருக்கு, உங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் காணிக்கை போட்டவள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவள் இந்த ஏழை விதவை தாயே. தன் ஜீவனத்திற்கு, தன் வாழ்விற்கு உண்டாயிருந்த அனைத்தையும் கர்த்தருக்கு என்று காணிக்கையாக போட்டு விட்டாள், தன்னையே காணிக்கையாக கொடுத்து விட்டாள். நீ கொடுக்கிற, நீ 5000, 50,000, 5 லட்சம், 5 கோடி காணிக்க தந்தா மேடையில ஏத்துவ, அவன் கூட தோல்ல கை போடுவ, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்ப. 5 ரூபா கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிற உன் சபை விசுவாசியை, உன்னை பின்பற்றுகிற ஒரு ஏழை முட்டாள் கிறிஸ்தவனை நீ மேடையில ஏத்துவ, அவனை கட்டி பிடிப்ப. அருவருப்பான ஓநாயே, எல்லாம் பரிசுத்தவான் வேடம் போடுகிறாய். உங்களை எல்லாம் இந்த மூட கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நம்புகிறார்கள், அவதார புருஷர்கள் என்று. அந்தி கிறிஸ்துக்களே, வலு சர்ப்பத்தின் கடைசி அவதாரம் அந்தி கிறிஸ்து. நீங்கள் அவனுக்கு முன்னோடிகள், அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னோடிகளாயிருக்கிறீர்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், உங்கள் ஞானம், நீங்கள் போதிக்கிற போதனைகள், சத்திய வசனத்தை குறித்து போதிக்கிற போதனைகள் மாயமற்றதாய் இருக்க வேண்டும். எல்லாம் மாயம். ஒருத்தனாவது உண்மை பேசுற? ஒருவனாயிலும் உண்மை பேசுகிறாயா? போதகனே, ஊழியக்காரனே, சுவிசேஷகனே, ஜப வீரனே, ஜப வீராங்கனையே, மறுபடி பிறந்தவனே, ஆவி பெற்றவனே, அப்போஸ்தலனே, தீர்க்கதரிசியே, தனக்குத்தான் அவதார புருஷர்களாக பட்டம் சூட்டிக் கொண்ட ஓ நாய்களே, யாராயிலும் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறீர்களா? சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதற்கு தெய்வீக ஞானம், தேவன் அருளிய பரத்திலிருந்து உண்டான பரிசுத்த ஆவி அருளிய ஞானம், ஞானத்தின் ஆவி உங்களுக்கு இருக்கிறது. இருக்கிற எவனாயிலும் இருந்தால் என்னோடு வாதிட தயாரா? நான் கேட்கிற கேள்விகளுக்கு உருட்டாமல் புரட்டாமல் நேரடியாக கேட்கிற வசனத்திற்குரிய பதிலை உன்னால் சொல்ல முடியுமா? ஜனங்களை உருட்டி புரட்டி ஒரு வசனத்தை, ஒரு வசனத்தின் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு உருட்டுகிறாய், புரட்டுகிறாய். இல்லாத கதைகளை சென்னை பாசையில சொன்னா கம்பி கட்டுகிறாய். இல்லாத ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புறதுக்கு கொத்தனார்கள், கையாட்கள், என்ஜினியர்கள் சேர்ந்து அந்த ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கான அந்த அடிப்படை கம்பி கட்டுகிற வேலையை செய்வாங்களே, அதுபோல இல்லாததெல்லாம் கம்பி கட்டுற நீ கிறிஸ்தவன், நீ ஆவி பெற்றவன், நீ தேவ ஞானத்தால் நிறைந்தவன். பொய்யர்களே, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற ஆதி முதற்கொண்டு மனுஷ ஆத்மாக்களை வேட்டையாடுகிற மனுஷ கொலைபாதகனாயிருக்கிற சாத்தானுடைய வித்துக்களே, சாத்தானுடைய சந்ததிகளே, மனம் திரும்புங்கள், இல்லையேல் உங்கள் அழிவு உங்கள் அருகே வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன்.
18ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு அப்போஸ்தலனை கொண்டு சொல்லுகிறார், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. எங்கே விதைக்கப்படுகிறது? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. உங்களால் சமாதானத்தை உருவாக்க முடியுமா? ஏன் உன் குடும்பத்தில் முதல்ல உருவாக்கு. உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே, உன் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்குள்ளே, உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுக்குள்ளே சமாதானத்தை உருவாக்கு. பிற்பாடு நீ நடத்துகிற சபைக்குள்ளே சமாதானத்தை உருவாக்கு. நீ யாராக இருந்தாலும் சரி, 3 கோடி 30 கோடி விசுவாசிகள் உன்னை பின்தொடர்கிற மிகப்பெரிய உலக பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, நான் கேட்கிறேன், உன் குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை உருவாக்கு. உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனை பராமரிக்க தொடங்கு. உன் சகோதர சகோதரிகள் ஏழையாக இருந்தால் உனக்கு உண்டாயிருக்கிறதிலே பகிர்ந்து அவர்களுக்கு கொடு. அவனை மீட்டு ரட்சித்துக்கொள். இதுவே செய்ய முடியல உனக்கு? நீ உலகத்தை ரட்சிக்கப் போகிறாயா? உன்னை பின்பற்றுகிற 30 கோடி ஏமாளி கிறிஸ்தவர்களை ரட்சிக்கிறாயா? ஏன்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லையே. இங்கே என்ன செய்வான்? நீதியாகிய கனியானது, கிறிஸ்துவின் குணாதிசயங்களானது, கிறிஸ்துவின் தன்மைகளானது, கிறிஸ்துவின் பண்பியல்புகளானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். இருக்கிறது போதும் என்கிற நிறைவோடு கூடிய சமாதானம் உள்ளவர்களாலே, அதாவது எனக்கு இருக்கிறது, எனக்கு உண்டாயிருக்கிறது போதும், அடிப்படை வசதிகள் எனக்கு போதுமானது என்கிற பூரண நிறைவு கொண்ட இருதயமுள்ள சமாதானம் உள்ளவர்களாலே சமாதானத்தை, இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதுமானது, என் ஆத்மாவின் ரட்சிப்பும், என் பாவ மன்னிப்பும், என் சரீர விடுதலையும் தான் எனக்கு முக்கியமானது, அதுவே எனக்கு தேவையானது, அதுவே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் கிறிஸ்துவின் தூய ஆவியினாலும் சத்திய ஆவியினாலும் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அதை கொடுக்கிற அந்த நிறைவுள்ளவர்களால் மட்டுமே, நிறைவான சமாதானம், இருக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டும் எனக்கு போதுமானது என்கிற நிறைவான சமாதானம் உள்ளவர்களாலே மட்டுமே, அப்படிப்பட்ட சமாதானம் உள்ளவர்களிடத்திலே விதைக்கப்படுகிற சத்திய வசனங்கள் மட்டுமே ஜீவனை தருகிற வார்த்தைகளாக செயலாக்கம் வரும் என்பதை இந்த சத்திய வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது என்பதை கூறி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களால் கேட்பதற்கு உங்களுக்கு காதுகள் இருந்தால் கேளுங்கள், இந்த வார்த்தைகள் உங்களை நடத்தட்டும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் உணர, உண்மை கிறிஸ்தவர்களாக மாற, பழைய பாவ வாழ்வியல் நிலைகளை விட்டு பழைய மாமிச இச்சைகள் சார்ந்த வாழ்க்கை முறையை விட்டு விலகி மனமாற்றம் பெற்ற ஆவி, புதிதாக்கப்பட்ட ஆவியோடு, புதுப்பிக்கப்பட்ட புதிய இருதயத்தோடு, புதிய சிந்தனையோடு, புதிய செயல்முறைகளோடு புதிதாக்கப்பட்டவர்களாய் மனமாற்றம் பெறுங்கள் என்று வாழ்த்தி இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.